சஞ்சீவி. சஞ்சீவிக்கு என்ன சொல்லுமா? சஞ்சீவி என்ன நடக்குதுங்க? கதவை சாத்திட்டு 2 பேரும் குசு குசுன்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க. ஒன்னும் பேசல, நீ போ. இல்ல, பேசிட்டு இருந்தீங்க. சஞ்சீவ் அதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. எந்த சஞ்சீவ் பத்தி பேசுனீங்க? எங்க ஆபீஸ்ல ஒரு பையன் வேலை செய்யறானே, அந்த பையனை பத்தியா? ஆமா, அந்த பையனை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அப்பாக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அப்படி அப்பாக்கு தெரியக்கூடாத அளவுக்கு எந்த ரகசியம் இந்த வீட்டுல இருக்கு? சொல்லுங்க அஞ்சலி. இவங்களை கேட்டா சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லு, என்ன நடக்குது இந்த வீட்டுல? டேய் போடா சின்ன பையா. உனக்கு வேலை இல்லனா முத்தழகி பொண்ணு ரத்னாவை போய் லவ் பண்ணு போ. மரியாதையா பேசுங்க. சொல்லுங்க. அம்மாங்கிறதுனால தான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். நான் என்னமோ கேக்குறேன், நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த ரத்னா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா? அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இந்த மாதிரி குடும்பத்துக்கு மருமகளா வரதுக்கு நீங்களா கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் நடக்குமோ நடக்காதோ பயமா இருக்கு. எனக்கு உங்களை நினைச்சா பயமா இருக்கு. ஏற்கனவே அப்பா வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. இப்போ இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இவ வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா? பாரு அஞ்சலி, இவங்க பேச்ச எதுவும் கேட்காத. ஏன்னா இந்த அம்மாக்கு எல்லாமே விளையாட்டு தான். எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் லைக் தட். கொஞ்சம் கூட பொறுப்பும் இல்ல, ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? உன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்க. மரியாதையா பேசு. அம்மா, பெரிய அம்மா. இது வரைக்கும் எங்க 2 பேத்துக்கிட்ட என்னைக்காவது அம்மா மாதிரி நடந்திருக்கீங்களா? பொறுப்பா ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். சீ, இந்த வீட்டுல எனக்கு இருக்கவே பிடிக்கல. எரியுது. பார், இவங்க பேச்ச கேட்டு ஏதாவது நீ பண்ணின, உன் வாழ்க்கையே நாசமா போயிடு சொல்லிட்டேன். போடா. போறேன். வந்துட்டான் பெருசா பேசுறதுக்கு. அவன் லூசுத்தனமா ஏதாவது உளறிட்டு இருப்பான். அவன் பேசுறதெல்லாம் நம்பாதே. நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் திரும்ப திரும்ப அதையே பேசுறேன். அஞ்சலி, இனிமே நீ அந்த சஞ்சீவை பத்தி கவலைப்படாத. அவன் எப்படி ஆஃப் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இத பாருமா, சஞ்சீவிய பத்தி நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அஞ்சலி, என்னம்மா யோசிக்கிற? சஞ்சீவிய பத்தி யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்றேன், பதிலே பேச மாட்டேங்கிற. அவனை பத்தின உண்மை தெரிஞ்சத உன் வாழ்க்கையே பாழா போயிடுமா? அம்மா, அப்படின்னா ஒண்ணு பண்ணலாமா? இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செல்லம்மா கிட்ட சொல்லலாமா? என்ன பேச போற? செல்லம்மா கிட்ட என்ன சொல்ல போற? நீதான் பணத்தை கொடுத்து சஞ்சீவி கிட்ட கொலை பண்ண சொன்னேன்னு சொல்ல போறியா? ஐயோ அம்மா, சஞ்சீவி கிட்ட பணம் கொடுத்து நான் கொலை பண்ண சொல்லல. அவன் கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பணம் கொடுத்தேன். இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா எல்லா விஷயத்தையும் செல்லம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க அதை தீர்த்து வைப்பாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு போய் 2 நாள் நான் தங்கி இருந்து ஒரு நல்ல சமயமா பார்த்து எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றேம்மா. ஏய், பைத்தியக்காரி மாதிரி உளராத. புரிஞ்சுக்கவே மாட்டியா நான் சொல்றது? அம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் செல்லம்மா கிட்ட எல்லா உண்மையை சொல்ல போறேன். அஞ்சலி, நீ செல்லம்மா வீட்டுக்கு போக கூடாது. உன்னை போகவும் விட மாட்டேன். நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன். அவங்களால தான் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க முடியும். அவங்களால மட்டும் தான் என்னையும் சதீஷும் சேர்த்து வைக்க முடியும். வழிவிடு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது.
நீ அந்த வீட்டுக்கு போய் பட்ட பாடலாம் போதும். நம்ம வீட்ல இவ்வளவு வசதி இருக்கு, நீ எதுக்கு அங்க போய் அனாதை மாதிரி தங்கணும்? நான் உன்னை அனுப்ப மாட்டேன். அம்மா நான் போய் தான் ஆகணும், வழி விடுமா. இல்ல, இத பாரு, உனக்கு பிரசவம் ஆகுற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். எங்கேயும் போக விட மாட்டேன். விட மாட்டேன். உள்ள போ. நான் உள்ள போக முடியாதுமா, நான் போறேன். ஓடி உள்ள. அம்மா விடுமா. அஞ்சலி, அம்மா சொல்ற பேச்ச கேளு. கேளுமா, விடுமா. விடுமா என்ன. போடிமா. அம்மா செல்லமா விட்டு போறான். அம்மா அம்மா கதவு தரமா, கதவு தரமா. அம்மா ப்ளீஸ். அம்மா சொல்றத கேளுமா. ஏன் இப்படி பண்ற? அம்மா கதவு தரமா. அம்மா என்ன பண்றமா? கதவு தரமா. அம்மா ஏன் இப்படி பண்றமா? கதவு தர. அம்மா வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். எங்க வந்த? ஒன்னதான். எங்க வந்த? உன்கிட்ட பேசணும். அதுக்குதான் இப்படி திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வரும்போதே யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து பார்த்து பயந்து பயந்து வந்தியா? அவர் கண்ணுல மாட்டிருந்தேன்னா என்ன கதிக்கு ஆளா இருப்ப தெரியுமா? அவர் வெளியே போறத பார்த்துட்டு தான் வந்தேன். ஓஹோ, அவர் போற வரைக்கும் காத்திருந்துதான் உள்ள வரியா? அவ்வளவு பயமா உனக்கு கடற்கரையை பார்த்தா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ அவர் சட்டை பிடிச்சு உழுக்குன. இப்ப தைரியம் வரலையா? ஏன் பக்கபலம் இருந்தாதானா? ஸ்னேகா, நான் உன்கிட்ட சண்டை போட வரல. நீ சண்டை போட வரலங்கிறது உன் மூஞ்சியிலேயே எழுதி ஒட்டி இருக்கு. எதையோ பறி கொடுத்துட்டு வந்திருக்க போல. என்னத்த பறி கொடுத்த? நீ என்ன கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியுமா? அப்போ நீதான் அது? எது? நீ என்ன காதலிச்சது, ஏன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா அந்த செல்லம்மா கழுத்துல தாலி கட்டினது, நான் மனசு வெறுத்து நொந்து பைத்தியம் பிடிக்காத குறையா வாழ்க்கையே வெறுத்து போய் நின்னது, இதெல்லாமா? நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா எப்படிலாம் இருந்திருக்கலாம். இப்போ உன் நிலைமைய பாரு. நீ இன்னும் பழச மறக்கலையா? என் மேல இருக்க ஆசை இருந்தா செல்லம்மா பழி வாங்குறியா? ஆசையா? ஓ மேல? இப்போ நான் விரும்பினது எனக்கு கிடைக்கலன்னா அத திரும்பவும் எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறவ இல்ல, அத எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறவ தான் இந்த ஸ்னேகா. நேரடியாவே கேக்குற, என் குழந்தை எங்க? அதான் கேட்டனே, அது நீதானா? என் குழந்தை எங்க? இது பார் ஸ்னேகா, எனக்கு நல்லா தெரியும் நீதான் ஆளுங்களை வச்சு என் குழந்தையை கடத்திருக்க. வேண்டாம், என் குழந்தையை கொடுத்துரு. இது பாரு, நானும் செல்லமாவும் உன்கிட்ட தோத்துட்டோன்னே ஒத்துக்கிறோம்.
ப்ளீஸ் குழந்தையை கொடுத்துரு. செல்லம்மாவால சோகத்துல இருந்து வெளியே வர முடியல. குழந்தையை கொடுத்துரு ப்ளீஸ். அதான் குழந்தை செத்து போச்சுன்னு உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு டிராமா ஆடி அவளை சமாளிச்சிட்டல, அப்புறம் என்ன? அது அது உனக்கு எப்படி தெரியும்? பட்சி சொல்லுச்சு. பட்சி பட்சி. அப்போ என் குழந்தை இருக்கிற இடம் உனக்கு கண்டிப்பா தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகே சார் கிட்ட செல்லம்மாவை கதற வைக்கிற ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னியா? ஆஹா, பாம்பு காதியா உனக்கு? நான் பேசுனது உன் காதுல விழுந்திருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. நாட் பேட். துல்லியமா விழுந்துருச்சு. துடிச்சு போயிருப்பியே. அந்த ரகசியம் என்னவா இருக்கும்னு ஒரு ராத்திரி பூரா யோசிச்சு 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 அப்படி செத்து போயிருப்பியே. அதுக்காக நீ இப்ப வந்து நின்ன உடனே நான் அதை சொல்லுவேன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத. ஐம் சாரி. அப்போ என் குழந்தை உன்கிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கிற இல்ல? அப்படியும் வச்சுக்கலாம். என்ன பண்ண போற? வேண்டாம், உனக்கு என் மேல தானே கோபம். என் குழந்தைய வச்சு விளையாடாத. நான் விளையாட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப வந்து நின்னுக்கிட்டு ஆட்டத்தை நிறுத்து, ஆட்டத்தை மாத்துன்னு சொன்னா இட்ஸ் டூ லேட். இது பாரு, நீ என்னதானே பழி வாங்கணும்? என்ன வேணாலும் பண்ணு, என்ன கொலை கூட பண்ணிடு, கொன்னுடு. கண்ணா, உனக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் நீ கடைசி வரைக்கும் குழந்தைய பார்க்க முடியாம போயிடும் நினைக்கிறேன். என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடு. இல்ல உன்னை கொன்னுடுவேன். வடவல நீயா? இங்கதான் இருக்கியா? பரவாயில்ல ஸ்னேகா. வடமல இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்காரு? அப்புறம் மாப்ள எப்படி இருக்க? பாண்டிச்சேரிலாம் ஞாபகம் இருக்கா? உன்னை பத்தி தான் தெரியுமே. இப்ப புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் குழந்தைய கடத்திருக்கீங்க. போறேன், இப்பவே போறேன். உங்க 2 பேர் மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். தாராளமா போ போ, இப்பவே போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஆனா நீ ஸ்டேஷன் வாசல்ல கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள உன் குழந்தை செத்து போயிருக்கும். நல்லா கேட்டுக்கோ. இது அந்த ஆவுடையப்பன் குடும்பத்தோட தவசி மக ஸ்னேகா ஆடுற பரமபதம். முடிஞ்சா ஏனில ஏறி உன் குழந்தைய காப்பாத்திக்கோ. போலீஸ்க்கெல்லாம் போகணும்னு நினைச்ச பாம்புல பாம்பு உன் குழந்தைய முழுங்கிடும். பொண்டாட்டிக்கு தெரியாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சுக்கோ. போ. கண்டுபிடிக்கிறேன், என் குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறேன். அவ உயிரோட இருக்கா, அது தெரிஞ்சு போச்சுல, போதும், அது போதும். ஆனா என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவேன். சானியா, என்ன ஸ்னேகா
சமையல்கார பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு போறான். அணைய போற விளக்கு என்னதான் பஞ்ச் டைலாக் பேசினாலும் பஞ்சர் தான்.